அனைவருக்கும் வணக்கம். நெகிழி இல்லா உலகம் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். நாகரிக விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் மனித இனம் பல்வேறு துறைகளில் புது புது வளர்ச்சியை அடைந்து வந்துள்ளது. இன்னும் பல அபரிவிதமான வளர்ச்சியும் சமூகம் காண வருகிறது. இதில் ஒரு பாதகமான செயல்பாடு எதுவென்றால், ஒவ்வொரு பொருட்களின் கண்டுபிடிப்புகளுக்கு பின்பும் அப்பொருளின் பாட்டு பின்பும் ஒரு தீய விளைவை மனித இனம் இந்த பூமிக்கு கொடுத்து கொண்டே வந்திருக்கிறது என்றால் அது மிகையாது. அந்த வகையில் இன்று நான் நெகிழி என்று தமிழில் அழைக்கப்படும் பிளாஸ்டிக் இல்லா தினசரி வாழ்க்கையை மக்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இதனை பயன்படுத்தி வருகிறோம். நெகிழியின் தீமைகள்: நாம் நெகிழியை பயன்படுத்தி வீதியில் ஏற்படும் நெகிழி பைகள் பெருமழைப்பது, நீரடர்த்து ஆற்றில் கரைகிறது, ஆறுகள் அது கொண்டு கடலில் சேர்ப்பதால் நெகிழி பைகள் உட்கொண்டு ஒரு ஆண்டு பல லட்சம் மீன்களும் சீல் போன்ற கடல்வாழ் உயிர்களும் 10 லட்சம் பறவைகளும் இறப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குளங்கள், ஏரிகள், ஆறுகள், நிலத்தடி நீர் என எல்லா நீர்வளமும் இந்த நெகிழிப்பையால் கடுமையாக மாசடைந்துள்ளதால் நெகிழிப்பை சாக்கடை அடிப்பதால் சாக்கடைகள் தெருவழியே பிதுங்கி வழிந்து சாலையில் ஓடும் போதும் அதன் மீது நடக்கும் போதும் அதிலிருந்து ஒரு காற்றை சுவாசிக்கும் போதும் பல தொற்று புற்றுநோய்களை தோற்றுவிக்கிறது. சாலை ஓரங்களில் தேங்கி கிடக்கும் நெகிழிப்பைகள் அசுத்தத்தை ஏற்படுத்தி டெங்கு, மலேரியா போன்ற பற்பல நோய்களை தோன்ற காரணமாகிறது. இதனால் சாலைகள், தெருக்கள் மழைக்காலத்தில் வெள்ள காடாக மாறுவதற்கு இந்த நெகிழி குப்பையே முதற் காரணம். இந்த நெகிழி குப்பையை எரிப்பதால் இதிலிருந்து டயாக்சிஜன் வாயு வெளியேறுகிறது. இது காலத்திற்கும் அழியாமலது பல தொற்று புற்றுநோய்களை தோற்றுவிக்கிறது. மனிதர்கள் உண்டபின் கீழே போகும் நெகிழி புத்தகங்களை தின்னும் விலங்குகளின் உணவு குழாய் பாதிக்கப்பட்ட அவைகள் இறக்க நேரிடுகிறது. மேலும் மக்காத நெகிழி பொருட்களை வேளாண் நிலங்களில் தங்கி அதன் வளத்தை நஞ்சாக்கிறது. மேலும் பயிர் வளர்ச்சியும் பாதிக்கிறது. நெகிழி பைகளை செய்யும் தொழிற்சாலையில் மறுசுழற்சி செய்யும் உருகும் போதும் வெளியேறும் வாயுக்கள் நச்சுத்தன்மை உடையதால் ஊழியர்கள், அருகில் வசிக்கும் மக்கள் ஆகியோர் அதிகம் பாதிப்படைகின்றனர். விலங்குகளை பாதுகாப்பிற்கு நாம் செய்ய வேண்டியவை: மறுபயன்பாட்டுக்குரிய தரமான துணி பைகளை பயன்படுத்தலாம். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான நெகிழி பைகளை பயன்பாட்டை தடுக்கலாம். எப்பொழுதெல்லாம் கடைக்கு செல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மறக்காமல் கையில் துணிப்பைகளை எடுத்து செல்ல வேண்டும். குறைந்தபட்சம் நம்மிடம் உள்ள நெகிழி பைகளையாவது இது கடைக்கு எடுத்து செல்ல வேண்டும். பிளாஸ்டிக் குடுவைகள், டப்பாக்களில் குடிநீர், சாறு, நீர் பை போன்ற அடைத்து வைத்த உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் பைகள் மக்குவதற்கு ஆகும் காலம் 1000 ஆண்டுகள். இதில் பிளாஸ்டிக் குடுவைகள் போன்ற எக்காலத்திற்கும் அழியாது. எனவே பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் குடுவைகள் போன்றவற்றை வாங்கக்கூடாது. ஏனென்றால் இந்த குப்பைகளை எந்த வகையிலும் உருமாற்றவோ அழிக்கவோ முடியாது. இன்னும் 10-20 ஆண்டுகளில் உலகம் பிளாஸ்டிக்கால் நிரம்பி வழியும் என்று நம்பப்படுகிறது. நெகிழியை கட்டுப்படுத்தும் விதிமுறைகள் ஏற்கனவே இந்திய அரசாணையாக வெளியிடப்பட்டுள்ளன. இந்த சட்டபூர்வமான விதிமுறைகளை தமிழ்நாடு அரசும் மாநகராட்சிகளும் நகராட்சிகளும் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இதற்கு பொதுமக்களாகிய நாம் ஒத்துழைப்பும் தர வேண்டும்.